ஹலோ கைஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் ஒரு மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நண்பர்களுக்கு இஃப்தார் நோன்பு திறப்பு விழா வந்து நடந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு அண்ணன் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டார். அதுபோக பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த் போன்றவங்க எல்லாருமே அந்த நிகழ்வில் இருந்தாங்க. ஸோ இந்த நிகழ்வு இறுதியில் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து ஒரு சின்ன உரையை ஆற்றியிருந்தார். ஸோ அதில் அவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய வதந்தி வந்துட்டு இருக்குது. தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த டீம் கூட கூட்டணி போயிடும், அந்த டீம் கூட கூட்டணி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் வந்து முற்றுப்புள்ளி ஒன்று வச்சு, நம்ம வந்து யாரு கூட கூட்டணி போகல, நம்ம வந்து மக்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அது வந்து பதிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேகா தலைமையில் தான் வந்து ஆட்சி அமையும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இஸ்லாமிய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் வாழ்த்துக்கள் அவர் சொல்லிட்டு அந்த உரையை முடித்தார். ஸோ நான் எல்லாத்துக்குமே ஒன்று சொல்கிறது என்னென்னா, ஸோ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா திரு அண்ணன் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு போயிருந்தார். ஸோ அப்போ அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரெஸ் கோடில் தான் போயிருந்தார். நீங்கள் அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் கோடு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. பிளாக் ட்ரெஸ் கோடுங்கிறது பார்த்திங்கன்னா எதுக்கு அரசியலில் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா எதிர்ப்புக்கு, அப்படி இல்லைன்னா போராட்டத்துக்கு, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு இதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு. ஸோ அதுக்கு மட்டும்தான் பிளாக் கலர் ட்ரெஸ் கோடு வந்து அரசியல் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவார். இதே விஜயண்ணன் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் கோடில் தான் போயிருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவர் எந்த ஒரு கூட்டணிக்கும் பேச்சுவார்த்தைக்கும் தயாராகவே இல்லை அப்படின்ட்டு. அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்லை இந்த அடிமையா இருக்கிறதுக்காக நம்ம அரசியலுக்கு வரல. ஸோ விஜயண்ணா வந்து என்டிஏ கூட்டணி போயிடுவார், அவங்க கூட கூட்டணி போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ்.